ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामी नाम्ने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी पाशातकेशतारिणी। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தத்தின் தொடர்ச்சி 7வது அத்தியாயம் விதுர மகாத்மாவின் தொடர்ந்த கேள்விகள். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 6 முதல் 8 வரை. பகவான் ஏக ஏவைஷ சர்வக்ஷேத்ரே அவஸ்திதः அமுஷ்ய துர்பகத்வம் வா க்லேஷோ வா கர்மபிः குதः. பகவான் பரமாத்மாவாக ஒவ்வொரு ஜீவராசியின் இதயத்திலும் அமர்ந்திருக்கிறார். பிறகு ஏன் ஜீவராசியின் செயல்கள் துரதிருஷ்டத்திலும் துன்பத்திலும் முடிவடைகின்றன? ஏதஸ்மின் மே மனோ வித்வன் கித்யதே அஜ்ஞான சங்கதே தன்ஹ பிரானுத விபோ கஸ்மலம் மானசம் மகத். ஓ பண்டித சிரேஷ்டரே, இந்த அறியாமையின் சங்கடத்தினால் என் புத்தி மிகவும் பேதலித்து போயிருக்கிறது. எனவே அதை தெளிவுபடுத்தும்படி நான் வேண்டுகிறேன். ஸ்ரீ சுக உவாச்ச சயித்தம் சோதித க்ஷத்ரா தத்வ ஜிக்ஞாசுனா முனிஹி பிரத்யாஹ பகவத் சித்தஹ ஸ்மயன் இவ கதஸ்மயா. சில சுகதே கோஸ்வாமி கூறினார், அரசரே, விதுரரின் கேள்வியால் இவ்வாறு திகைப்படைந்தது போல முதலில் காணப்பட்ட மைத்ரேயர் முழுமையான இறை உணர்வு பெற்றவர் என்பதால் பிறகு தயக்கமில்லாமல் பதிலளித்தார். சரி, அப்ப என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா, விதுரரை போன்ற மகாத்மாக்களுடைய கேள்வி எல்லாருக்கும் நன்மை தரக்கூடியது. அவங்க கேட்கறதே மற்றவங்களுக்காக தான். விதுரர் மகாத்மா, அவருக்கு குழப்பமோ சந்தேகமோ கிடையாது. அவர் வியாசருடைய புதல்வர், பெரும் பண்டிதர், பகவானுடைய மிகச்சிறந்த பக்தர். விதுரருடைய சிறப்பு என்னன்னா, அவர் வியாசருடைய பையன். ஒரு சூத்ராணிக்கு மகனா பிறந்தாலும் வியாசருடைய அனுகிரகத்தினால, வியாசருடைய மகனாக இருக்கிறதுனால விதுரர் ஏற்கனவே தன்னை உணர்ந்த ஆத்மாவர். பண்டிட், ஆக்சுவலி ஸ்காலர். விதுரர் சிறந்த பண்டிதர், அவர் சிறந்த பக்தரும் ஆவார். பகவான் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான பக்தர், பகவானுடைய நித்தியமான சேவகர்கள் ஒருவர். ஆன்மீக உலகத்துல பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய நித்திய சித்தர்கள் ஒருவர். அதனால விதுரருடைய பிறப்பு புகழுக்குரியது, போற்றுதலுக்குரியது. அப்ப விதுரர் மூலமா நமக்கு இங்க முக்கியமான விஷயங்கள்லாம் கிளியர் பண்ண தராங்க, கிளாரிட்டி. நமக்கு ஜட உலகத்துல என்னென்ன சந்தேகம் இருக்கும், என்னென்ன குழப்பம் இருக்கும், அதெல்லாம் தெளிவுபடுத்துறாங்க. இதுதான் அர்ஜுனனுக்கும் நடந்தது. அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணனுடைய நித்தியமான சேவகர். ஆத்மீக லோகத்துல பகவானுக்கு நித்தியமான சேவை பண்ணக்கூடிய நித்திய சித்தர்ல ஒருவர். ஆனா அர்ஜுனன் குழப்பத்தில் ஆழ்த்தப்பட்டார். அவருக்கு குழப்பம் ஒண்ணும் கிடையாது. அவர் ஆல்ரெடி கிருஷ்ணனுடைய தூய பக்தர் தான். அவர் பகவானுடைய உலகத்துல நித்தியமா சேவை பண்றவர் தான். பகவானுக்கு மிக நெருக்கமான பிரியமான பக்தர், நண்பனும் பக்தனும் ஆவார். அப்படி இருக்கும்போது பகவான் கூட இருக்கிற, பகவான் பக்கத்தில் இருக்கிற அர்ஜுனனுக்கு எப்படி குழப்பம் வரும், எப்படி அறியாமல் இருக்கும்? அது பகவானுடைய ஏற்பாடு. பகவானுடைய ஏற்பாட்டினால அர்ஜுனன் அறியாமையில புகுத்தப்பட்டார். அதன் மூலமா நமக்கு பகவத்கீதை கிடைச்சு. கிருஷ்ணர் பகவத்கீதை சொன்னது அர்ஜுனனுக்காக அல்ல, நமக்காகத்தான். அர்ஜுனன் ஏற்கனவே தூய பக்தர், அவருக்கு பகவத்கீதையை சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் இல்லை.
அர்ஜுனன் மூலமா நமக்கு பகவத்கீதை உபதேசம் கொடுத்திருக்காரு. அனைத்து உபனிஷத்தையோடு சாரமா கொடுத்திருக்காரு. ஏன்னா கலியுக மக்களால வேதங்களை படிக்கிறதோ, புராணங்கள் படிக்கிறது, உபனிஷத்துக்களை படிக்கிறது இதெல்லாம் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. கலியுக மக்களுக்கு வேதங்களை கற்றுக்கொள்வது அவ்வளவு எளிமையானது இல்லை. ஏன் எளிமையானது இல்ல? கலியுக மக்கள் மந்தாசமந்தமதையோ மந்தபாஜம் பார்த்துருக்காங்க. பிராயணாபாயம் கலு அல்பாயுஸ் அல்ப ஆயுஸ் தான். 100 வயசுங்கிறது அல்ப ஆயுஸ் தான். மற்ற யுகங்களோட ஒப்பிடும் பொழுது கலியுகத்துல 100 வயசுங்கிறது அல்ப ஆயுஸ் தான். ஆனா அது கூட யார் வாழ்றது? 60-70லயே போயிடும். அதுவும் குறைஞ்சு இப்ப 45-50 வயசுக்கு மேல ஒருத்தர் இருந்துட்டாருன்னா பெரிய சாதனை கலியுகத்துல. அப்ப என்னாச்சு? இந்த ஆயுள் காலம் குறைஞ்சுக்கிட்டே வரும். ஏன் ஆயுள் காலம் குறையுது? ஆயுள் காலம் ஏன் குறையுது? தேவையில்லை அன்னெசரி ஆங்கிள், தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுறது. எப்ப பாரு கோபத்திலேயே இருக்கு. அதிகமா கோபப்படுறதுனாலையும் அப்புறம் இன்னைக்கு உண்ணக்கூடிய உணவுகள், வாழ்க்கை முறையெல்லாம் மாறிடுச்சு. அந்த உணவு சத்தான உணவு கிடையாது, இயற்கை உணவு கிடையாது, எல்லாம் ரசாயனம் கெமிக்கல் போட்டதான் சாப்பிடும். அதனால உடல் பலவீனம் ஆயிடுச்சு. ஏற்கனவே உள்ளம் பலவீனம், இப்போ உடலும் பலவீனம். மொத்தத்துல கலியுக மக்களையும் பலவீனமா இருக்காங்க. மாயாவுடைய பிடி ஸ்ட்ராங்கர். அதனால கலியுக மக்களுடைய நன்மைக்காக வேண்டி ஸ்திரீ சூத்ர துஜபந்துனா ஸ்தாயினா ஸ்ருதி கோச்சரா, பெண்கள் சூத்திரர்கள் இரு பிறப்புல வீழ்ந்தவர்கள், இருபுல பெய்திய குடும்பத்திலிருந்து வீழ்ந்தவர்கள். துஜ பந்து, துஜா அப்படின்னா பிராமணா, துஜ பந்துனா பிராமண குலத்துல பிறந்து அந்த கலாச்சாரத்தை விட்டுட்டவங்க, அதை ஃபாலோ பண்ணாதவங்க. இப்படி கலியுகத்துல அறிவு பற்றாக்குறையினால மக்கள் வேதங்களை புரிந்து கொள்றதோ, வேதங்களை கற்பிப்பதற்கோ, வேதங்களை கற்பதற்கோ இவங்களுக்கு சாத்தியம் இல்லை. அதனால பகவான் என்ன பண்ணாரு? எல்லா உபநிஷத்தையும் எடுத்து கீதோபனிஷத்து கொடுத்தார். பகவத்கீதை கீதோபனிஷத்து, அனைத்து உபநிஷத்தோடைய சாரம். அப்போ அர்ஜுனன் நம்மளை ரெப்ரசென்ட் பண்றது. அர்ஜுனன் நம்முடைய பிரதிநிதியா வைக்கப்பட்டார். ஒரு சாதாரண ஜீவாத்மாவுக்கு என்னென்ன குழப்பம் இருக்கும், என்னென்ன பிரச்சனை இருக்கு, இது தீர்ப்பதற்கான வழி என்ன? வேதங்கள் அதுக்காக தான். வேதங்கள் எதுக்காகனா நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண்றதுதான். நம்முடைய பிரச்சனைகள்லாம் தீர்வு காண்றதுன்னா பௌதிகமான பிரச்சனைகள் இல்ல. வேலை இல்லாம இருக்கிறது, இன்னைக்கு என் பையனுக்கு வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சிருமா, அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன பூஜை பண்ணலாம், என்ன ஹோமம் பண்ணலாம், என் பொண்ணு கல்யாணம் ஆகல, அதுக்கு என்ன ஹோமம் பண்ணலாம், என் பையன் 12வது பரீட்சை எழுதிருக்கான், பாஸ் ஆகிடுவானா, அவனுக்கு நல்லா ரிசல்ட் வந்துடுமா, அவனை எந்த காலேஜில் சேர்க்கலாம், அவனுக்கு நீட் எக்ஸாம்ல பாஸ் ஆகிடுவானா, இதுக்கெல்லாம் இல்ல வேதம். வேதங்களும் ஆச்சாரியர்களும் குருமார்களும் நம்ம ஜென்மமிருத்து ஜராவியாதி துக்க தோஷான தர்சனம், பிறப்பு இறப்பு முதுமை நோய் இதுல இருந்து விடுவிக்கிறதுக்காக, இருந்து விடுவிக்கதான் வேதங்களின் நோக்கம். நம்மளை பிறவா நிலை அடையும், மீண்டும் பிறவா நிலை அடையும், அல்லது பகவானுடைய தாமரை திருப்பாத்தை அடையும். அதுக்குதான் ஒருத்தர் சாதுக்கள்கிட்ட எதுக்காக போகணும்? அதுக்காக போகணும். சாதுக்கள்கிட்ட போய் என்ன பிரார்த்தனை பண்ணணும்? ஓ சாதுவே, ஓ பக்தரே, நீங்க எப்பவும் பகவானுக்கு சேவை பண்ணிட்டே இருக்கீங்க, நாங்களும் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும், எங்களுக்கு பகவான் நாமத்துல ருச்சி வரணும், கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும், நாங்க இந்த பிரியில பகவான்கிட்ட திரும்ப போயிடணும், அதுக்காக அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு ஆன்மீக குருட்ட போய் கேட்கணும். ஆன்மீக குருட்ட போய் நான் எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணலாம், எங்க இடம் வாங்கலாம் கேட்கக்கூடாது. எங்க இடம் வாங்கலாம், எங்க வீடு கட்டலாம், எங்க செட்டில் ஆகலாம். இன்னும் இந்த ஜட உலகம் இந்த ஜட உலகம் இங்க செட்டில் ஆகிறதுக்காக இல்லை. ஜட உலகம் இங்கிருந்து வெளியில போகணும். ஜெயிலுக்குள்ள போயிட்டு எனக்கு இந்த பிரைசன்ல அவ்வளவு ஃபெசிலிட்டி இல்லை, வேற இடத்துல மாத்துங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? சிறைச்சாலையில போயிட்டு என்ன ஒரு ரூம்ல அடைச்சிருக்கீங்க, இந்த ரூம்ல கொசு கடிக்குது, எனக்கு வசதி இல்லை, எனக்கு வேற இதுல மாத்திருங்க அப்படின்னா எப்படின்னா ஜெயில விட்டு வெளியே வர முடியாது. அதுல பாருங்க, நம்ம ஊர்ல இன்னொரு பெரிய விஷயம்னா, இந்த பிக் பாக்கெட் அடிச்சவன், சோப்பு திருடினவன் எல்லாம் சோப் டப்பா திருடினவன் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு சாதாரண இதுல அடைச்சிருப்பாங்க.
கோடிக்கணக்கா ஊழல் பண்ணவனுக்கு எல்லா வசதியும் கொடுத்து ஒரு ஜெயில போட்டுருக்கோம். அவர் ஒரு டிராமா போடுவார், ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி, உடனே அவர் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல சேர்த்துருவாங்க. உடனே ஜாமீன் என்ன, பெயில் என்ன, அது என்ன, இது என்ன, அப்புறம் கொஞ்ச நாள்ல கேஸே எல்லாம் பண்ணிடுவாங்க. அதனாலதான் கலியுகத்துல இந்த மாதிரி நிறைய நடக்கும். அதனால பக்தர்களுக்கு சில கேள்விகள்லாம் உண்டு. நிறைய சத்சங்கத்துல வந்து இந்த கேள்வி எல்லாம் கேட்பாங்க. இப்போ இந்த விதரர் கேட்ட கேள்வி அப்படிதான். இந்த விதரர் கேட்ட கேள்வி நமக்குள்ள சந்தேகத்துக்கு அவர் பதில் வர வைக்கிறார். அப்ப விதுர மகாத்மா அவர் முக்காலம் அறிந்தவர், பகவானையும் அறிந்தவர், பக்தி தொண்டு செய்யக்கூடிய ஒரு பக்தர். அவருக்கு இந்த மாதிரி கேள்வி சந்தேகம் வர்றது வாய்ப்பு இல்லை. அப்ப பின்னாடி நம்மள மாதிரி பாகவதம் படிக்கிறவங்க இந்த விஷயம் வந்து கிளியர் ஆகட்டும். இது நமக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ, நமக்கு எல்லாம் என்னென்ன சந்தேகம் இருக்கோ, என்னென்ன குழப்பம் இருக்கோ, அதுக்கு எல்லாம் ஏற்கனவே கேள்வி கேட்டு பதில் சொல்லியாச்சு. பிரச்சனை என்னன்னு நம்ம படிக்காம இருக்கோம், தெரிஞ்சுக்காம இருக்கோம். அதான் இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண மனிதனுக்கு என்னென்ன கேள்வி இருக்குமோ, என்னென்ன சந்தேகம் இருக்குமோ, என்னென்ன குழப்பம் இருக்குமோ, அதெல்லாம் அர்ஜுனன் கேட்டாரு, கிருஷ்ணர் பதில் சொல்லிட்டு. அதே மாதிரி பாகவதத்துல பரிசித் மகாராஜ் கேட்கிறாரு, சுகதேவ் கோசாமி பதில் சொல்றாரு, விதுரர் கேட்கிறாரு, மைத்திரியர் பதில் சொல்றாரு, சௌனகாதி முனிவர்கள் கேட்கிறாங்க, சூத கோசாமி பதில் சொல்றாரு. அப்ப எல்லாமே கேட்டாச்சு. இனி கேட்கறதுக்கு ஒண்ணும் கிடையாது, செயல்பட வேண்டியது மட்டும் தான் பாக்கி. இனி கேள்விங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. இனி வந்து சந்தேகம், குழப்பம், கேள்விங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. ஏன்னா எல்லா கேள்விகளுக்கும், சந்தேகங்களுக்கும், குழப்பங்களுக்கும் ஒரே தீர்வு பகவத்கீதை, பாகவத். எல்லா சந்தேகத்துக்கும், எல்லா கேள்விக்கும் பாகவத பதிலளிக்கும். இதான் பாயிண்ட். இங்க பாயிண்ட் என்னன்னா, விதுரர் மகாத்மாவுக்கு ஒண்ணும் தெரியாம இல்ல, அவர் வந்து நமக்காக இந்த கேள்வி கேட்கிறார். எப்பவுமே மகாத்மாக்களுடைய கேள்வி வந்து எல்லாருக்கும் நன்மை பயக்கக்கூடியதா. அதனாலதான் அடிக்கடி இந்த ஸ்லோகம் நம்ம கோட் பண்ணுவோம். பாகவதத்துல இருந்து இந்த ஸ்லோகம் கோட் பண்றோம். என்னன்னா, சவுனகாதி முனிவர்கள் சூத கோசாமிட்ட 6 கேள்வி கேட்டாங்க. இப்ப நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன், அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? பதில் சொல்லுவீங்க, அப்படிதானே? போது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லுவீங்க, இல்ல நல்ல கேள்வி அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா சவுனகாதி முனிவர் கேட்ட கேள்விக்கு முதல்ல சூத கோசாமி அப்ரிஷியேட் பண்றாரு, அவங்கள புகழ்றாரு, அவங்களை உற்சாகப்படுத்துறாரு. ஏன் அவங்கள புகழ்றாரு, ஏன் அவங்க உற்சாகப்படுத்துறாரு? ஏன்னா அவங்க கேட்ட கேள்வி எல்லாம் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கு. முனையசாது பிரஷ்டோகம் பகவதீர் லோகமங்கலம் எத்கிருத கிருஷ்ண சம்பர்ஷ்ணோ ஆத்மா சுப்ரசீததி. ஓ முனிவர்களே, நீங்க கேட்ட கேள்வி எல்லாம் இருக்கே, முனைய சாது பிரஷ்டோகம், பிரஷ்டா அப்படின்னா கொஸ்டின், கேள்வி. முனையசாது பிரஷ்டோகம் பகவதி லோகமங்கலம். என்கிட்ட இந்த கேள்வி கேட்டீங்க பாத்தீங்களா? சூத கோசாமி சவுனகாதி முனிவர்கிட்ட சொல்றாங்க, என்கிட்ட இந்த கேள்வி கேட்டீங்களா 6 கேள்வியும், இந்த 6 கேள்வி நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி உங்களை நான் வந்து அப்ரிஷியேட் பண்றேன், உங்களை நான் புகழ்றேன், உற்சாகப்படுத்துறேன். காரணம் என்னன்னா, கிருத கிருஷ்ண சம்பர்ஷ்ணம், இந்த கேள்வி எல்லாமே பகவான் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அது ஆன்மாவுக்கு முழு திருப்தி தரக்கூடியது, பூர்ணமானது. என் ஆத்மா சுப்ரசீததி. அப்ப எந்த கேள்வி ஆத்மாவுக்கு சந்தோஷம் தரக்கூடியது? கிருஷ்ணா பற்றி கேட்கறதா. கிருஷ்ணா பற்றி கேள்வி கேட்கலைன்னா அதுக்கப்புறம் அவன் வந்து அறியாமையில தான் இருக்காங்க. யார் ஒருத்தர் வந்து கிருஷ்ணா பற்றி கேட்கல, இல்ல யாருடைய கேள்வி கிருஷ்ணரோடு சம்மந்தப்படலையோ, அது சல்லி பைசா பிரயோஜனம் இல்லை, அவ்வளவுதான். அது எந்த கேள்வி ஆனாலும் இருக்கலாம். எந்த நாட்டு மேல குண்டு போட போகுது, யார் தலைவரா இருக்க போறா, எந்த நடிகர் யாரை கல்யாணம் பண்ண போறா, இந்த கேள்வியெல்லாம் 1 பைசா பிரயோஜனம். ஆனா இந்த மாதிரி 1000 கேள்வி நீங்க பாருங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா, அன்னைக்கெல்லாம் நியூஸ் பேப்பர்ல ஒரு செய்தி வரும், செய்தித்தாள்ல செய்தி வந்தது மக்களுக்கே தெரியும். ஆனா எனக்கு அப்படி இல்லை, உலகமே கைக்குள்ள கொண்டு வந்தாங்க. அந்த செல்போன் ஆன் பண்ணா எல்லா மெசேஜும் வந்து, எல்லா நியூஸும் வந்துருது. ஆனா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா பாருங்க? ஒண்ணும் பிரயோஜனம். அதனாலதான் பரிசித் மகாராஜ் கேட்டார் பாருங்க, அவங்க கேள்வி எல்லாமே எல்லாருக்கும் நன்மை. பரிசித் மகாராஜ் கேட்கிறார் சுகதேவ் கோஸ்வாமிட்ட, குரு மகாராஜ், எதனால மக்கள் கிருஷ்ணரை பத்தி கேட்க மாட்டேங்கிறாங்க? ஏன் கிருஷ்ணர் பத்தி எவ்வளவு கேள்வி கேட்கிறாங்க? எங்க காலேஜ் அப்ளை பண்ணலாம், இது இப்ப அடுத்து 12th எக்ஸாம் முடிச்சுதா, எந்த காலேஜில் போய் சேரலாம், எங்க கவுன்சிலிங் போகலாம், எங்க சேரலாம்,
நீங்க அதுல என்ன பியூட்டினா, கோயிலுக்கு வராதவங்களா கோயிலுக்கு வருவாங்க. இந்த 10th எக்ஸாமு, 12th எக்ஸாமு, அப்புறம் கவுன்சிலிங் இதெல்லாம் வரும்போது கோயில் பக்கமே வராதவங்க கோயிலுக்கு வருவாங்க. இந்த கவுன்சிலிங் போட்டிருக்கோம், இந்த காலேஜ்ல கிடைச்சிடணும், அந்த காலேஜ் எங்களுக்கு நாங்க விரும்புற காலேஜ்ல கிடைக்கணும். சரி, அப்படியே அட்லீஸ்ட் அப்படியாவது வராங்களே சந்தோஷப்படும். அட்லீஸ்ட் அப்படியாவது வராங்களே சந்தோஷப்படும். அதுல வந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை வேற, எனக்கு இந்த காலேஜ்ல கிடைக்கணும், அந்த காலேஜ்ல கிடைக்கணும், நான் இங்க வேலைக்கு சேரணும், அங்க வேலைக்கு சேரணும். So many things. சோ ப்ராப்ளம் என்னன்னா, இவங்க கிருஷ்ணர் நாமத்து மேல நம்பிக்கை இல்லை. கிருஷ்ண நாமத்தை ஏற்றுக்கொள்ளாதனாலையும், கிருஷ்ணரை பூர்ண சரணாகதி பண்ணாதனாலையும் இவங்களுக்கு பயம். எங்கேயாவது கிடைக்காம போயிடுமோ, இல்ல எங்கேயாவது கொண்டு வேற ஏதாவது காலேஜ் எங்கேயாவது கொண்டு போட்டுருவாங்களோ. சோ மெனி திங்ஸ். ஆஃப்டர் ஆல் இஸ் மெட்டீரியல் எஜுகேஷன். அது ஒண்ணும் இல்ல, அது பௌதிக கல்வி தான். பௌதிக கல்விக்கு அவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறவங்க பாகவதத்துக்கு எவ்வளவு அக்கறை எடுத்துக்கணும் இல்லையா? பௌதிக கல்விக்கு அவ்வளவு அக்கறைனா பாகவதத்துக்கு எவ்வளவு அக்கறை எடுத்துக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால இங்க வந்து 1000 கேள்வி இருக்கு. 1000 கேள்வி. எந்த காலேஜ்ல சேர்க்கலாம், கவுன்சிலிங் போட்டா எங்க வரும், அது மேனேஜ்மெண்ட் கோட்டால வருமா, அது தெலுங்கு கம்யூனிட்டி கோட்டால வருமா, அந்த கோட்டால போலாமா, இந்த கோட்டால சோ மெனி கோட்டாஸ். அதுல பாருங்க நீங்க, அவங்க காலேஜ் சேர்ற வரைக்கும் அந்த பையனும் தூங்க மாட்டான், அந்த பொண்ணு தூங்காது, அந்த அப்பா அம்மா யாரும் மத்தவனையும் தூங்க மாட்டாங்க, அவங்களும் தூங்க மாட்டாங்க, மத்தவனையும் தூங்க மாட்டாங்க. சோ மெனி திங்ஸ். எக்கச்சக்கமான எண்ணங்கள் மனசுக்கு. கிடைக்குமா, கிடைக்காம போயிருமா, நான் மார்க் வேற கம்மியா வாங்கிட்டேன், எந்த காலேஜ் சேர்க்கணும், எவ்வளவு டொனேஷன் கேட்க போறாங்க, யார ரெக்கமெண்டேஷன்ல போயிடலாமா, 1000 கேள்வி. 1000 கேள்வி, 1000 குழப்பம், 1000 சந்தேகம். ஏன் சோத்திரம் நிந்தியாந்தி ராஜேந்திரா நினாம் சந்தி சகசிரசு. பரிசுத் மகாராஜ் கேட்ட கேள்விக்கு சுகதேவ் கோஸ்வாமி பதில் சொல்றாரு. அவர் என்ன பதில் சொல்றாரு? ஃபர்ஸ்ட் அவர் ராஜேந்திரான்னு சொல்றாரு. நம்ம ஊர்ல ராஜேந்திரன் பேர் வைப்பாங்க, ராஜ இந்திரா. ராஜாக்கள் இந்திரனை போல, ஆனா பேரு தான் ராஜேந்திரன் இருக்கும். அவன் போலீஸ் பாப்பான். அவன் ஜன உலகத்துல குப்பை ஓட்டிட்டு இருக்கான், ஆனா பேரு கேட்டா ராஜேந்திரன் வச்சிருப்பான். 5க்கு 10க்கு நாயா பேய உழைச்சி கஷ்டப்பட்டு அங்க வேலை பார்த்து இங்க வேலை பார்த்து புலன்பாலு வச்சு கேட்டா ராஜேந்திரன் பேர் வச்சிருப்பான். சோத்திரம் இந்தியாந்தி ராஜேந்திரா எனாம் சந்தி சகசிரசு. ஓ, ராஜாக்கள் இந்திரனை போல. ஆனா பரிசித் மகாராஜ் இந்த மாதிரி ராஜேந்திராங்க. நம்ம கலியுகத்துல நிறைய ராஜேந்திரன் இருக்காங்க, அந்த மாதிரி இல்ல. பரிசித் மகாராஜ் ரியலி ராஜேந்திரா. ஏன் பரிசித் மகாராஜ் உண்மையான ராஜேந்திரன்னா, அவருடைய ஆட்சி காலம் பொற்காலமா இருந்தது. அவர் பகவானின் பிரதிநிதியா இருந்து ஆட்சி பண்ணார். இது ராஜ ரிஷி. பரிசித் மகாராஜ் ராஜ ரிஷியா இருந்ததுனால, அவர் ஆட்சி காலம் பொற்காலமா இருந்ததுனால இந்த ராஜேந்திரங்கிற வார்த்தை பரிசித்துக்கு 100% பொருந்தும். இந்த பூலோகத்துல இந்திரனை போல வாழ்ந்திருக்காரு. அப்ப ராஜேந்திரங்கிற வார்த்தை பரிசித்தான் 100% பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தது. இவன் பாவம் வேலை இல்லாம உட்கார்ந்துருப்பா, பேட்ட ராஜேந்திரன் பேர் வச்சிருப்பான். கலியுகத்துல எல்லாம் வேடிக்கையா தான் இருக்கும். கண்ணு ஒரு மாதிரி இருக்கும், ஆனா கமலக்கண்ணன் பேர் வச்சிருப்பாங்க. சரி, அப்படியாவது பேர் வச்சு சந்தோஷமா இருக்குல்ல. லட்சுமின்னு பேர் வச்சிருப்பான்னு ஒண்ணும் இல்லாம இருக்கு. சரி, இட்ஸ் ஓகே. கண்ணு இல்லாதவனு கண்ணாயிரம் பேர் வச்சிருப்பாங்க. எனிவே, அது வேற டாபிக். சோ என்ன ஆச்சு? சோத்ருஞாந்தி ராஜேந்திரா நினாம் சந்தி சகசிரசு. 1000 விஷயங்கள் மக்கள் கேட்கிறாங்க. இன்னைக்கு வந்து யாரு மேட்ச்ல ஜெயிக்க போறாங்க, அது என்ன சிஎஸ்ஆ, என்னது சிஎஸ்கேவா, சிஎஸ்கே ஜெயிக்குமா, மும்பையா, ஆர்சிபி, ஆர்சிபி ஜெயிக்குமா, சிஏ ஜெயிக்குமா. அவன் ஜெயிச்சா இவன் வந்து ஓட்டு வீட்டுல தான் உட்காந்துட்டு போறான். அவன் ஜெயிச்சு கோப்பை வாங்கிட்டு போயிடுவான், காரை வாங்கிட்டு போயிடுவான். இவன் உட்காந்துட்டு அண்ணாந்து பாத்துட்டு இருப்பான். இது இந்த டீம் ஜெயிக்குமா, அந்த டீம் ஜெயிக்குமா, இந்த நடிகருடைய படம் ஓடுமா, அந்த நடிகருடைய படம் ஓடுமா, இவர் அரசுக்கு வருவாரா, அவர் வர மாட்டாரா, இவர் யார கல்யாணம் பண்ண போறாரு, அந்த பொண்ணு யார கல்யாணம் பண்ணா. ஏன் இது மாதிரி கேள்வி கேட்கிறாங்க? ஆபர்ஷதானாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினா. ஆபர்ஷதானாம், ஆப்ரஷதா அப்படின்னா மறந்து போயிருக்காங்க. எதை மறந்து போயிருக்காங்க? ஆத்ம தத்துவமே கிடையாது.
ஆத்ம தத்துவமே இல்லாம உடலை சார்ந்த விஷயங்களை சிந்திச்சுட்டே இருக்கிறதுனால அவங்க கிரகத்துல கிரகமேதி கிரகமே இதி. கிரகமே இதினா இது நான் என் வீடு, அவ்வளவுதான். அதான் வந்து வீட்டுல விலங்கு மாதிரி வரும். வீட்டுல பூனைக்குட்டி நாய்க்குட்டில இருக்குல்ல, அது நினைச்சிட்டு இருக்குது என் வீடு, என் ஓனரு. இல்ல நீங்க பாருங்க, அந்த நாய் வந்து வச்சிருக்கு வீட்டுல, அந்த எஜமானுக்கு எவ்வளவு விசுவாசமா இருக்கு. அந்த ரோட்ல அந்த லைன் கிராஸ் பண்ண கூடாது. நீங்க கேட்டு பெரிய கேட்டு இருக்கும், அது வேற போர்டு வச்சிருப்பான், நாய்கள் ஜாக்கிரதை. அவன் யாரு சொல்றான்னு தெரியல, அவன் அவனே சொல்லிக்கிறானா அடுத்தவங்க சொல்றானா. இதுல வேற விளையாட்டு ரொம்ப வேடிக்கை நடக்கும். நம்ம கவர்மெண்ட் பஸ்ல இருக்குல்ல, கவர்மெண்ட் பஸ்ல முதலமைச்சருடைய போட்டோ வச்சிருப்பாங்க. முதலமைச்சருடைய போட்டோ வச்சுட்டு பக்கத்துலேயே திருடர்கள் ஜாக்கிரதைன்னு எழுதிருப்பாங்க. இது யார சொல்றாங்கன்னு புரியல. அப்புறம் எனக்கு ஒன்னா புரிஞ்சுவோம், அவங்களே சொல்லிக்கிறாங்க போல இருக்கு. முதலமைச்சருடைய போட்டோ போட்டு திருடர்கள் ஜாக்கிரதை. அந்த மாதிரிதான் இந்த வீட்டுல ஒரு பெரிய நாய் வச்சிருப்பாங்க. அது என்ன பண்ணும், எஜமானுக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கும். அந்த கேட்டை நீங்க கிராஸ் பண்ண பயங்கரமா கத்து, அவ்வளவு விசுவாசம். நீங்க கேட்டுக்குள்ள கூட வரல, அந்த கிரேட்டை கிராஸ் பண்றீங்க, அப்ப எவ்வளவு விசுவாசம் இல்லையா? அந்த மாதிரி வீட்டுல விலங்கு யாரு, ஆபர்ஷதானம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினா. தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளை மறந்திருக்கிறவங்க வீட்டுல விலங்கு மாதிரி வந்தது. அதனாலதான் இந்த மாதிரி கேள்வி எல்லாம், so many questions. அப்ப யாரு இந்த கேள்வியில எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு? பரிசித் மகாராஜுடைய கேள்விகள், விதுரனுடைய கேள்விகள், அர்ஜுனாவுடைய கேள்விகள் எல்லாருக்கும் நன்மை தருது. ஏன்னா அது ஆத்மாவுக்கு கிருஷ்ணருக்கு சம்பந்தப்பட்டது. அது நமக்கும் நன்மை தரும். அது கிருஷ்ணனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால நமக்கு கிருஷ்ண உணர்வு வெளிப்படையும், இதை கேட்கறதுனால படிக்கிறதுனா. அதனால இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இவ்வளவு நேரம் இன்ட்ரோடக்ஷன் தான் பேசிட்டு இருந்தோம். அறிமுகம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இங்க விதுர மகாத்மாவுடைய கேள்வி என்னது? பகவான் பரமாத்மாவாக ஒவ்வொரு ஜீவராசி இதயத்திலும் அமர்ந்திருக்கிறார். கிருஷ்ணர் வந்து ஒரு ஜீவராசி இதயத்திலும் பரமாத்மாவா இருக்கார். இதை பகவத்கீதையில பகவான் சொல்றார், சர்வச்ச சாகம் கிருதி சன்னிவிஷ்டோ ஈஸ்வர சர்வபூதானா. நான் ஒரு ஜீவராசி இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்கேன், நான் எல்லா ஜீவராசி இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்கேன். சரி, ஓகே. இந்த உடம்புல ஆன்மா இருக்கு, ஆமா இருக்கு. பரமாத்மா இருக்கு, இருக்கு. இப்ப என்னன்னா, ஏன் நான் இந்த உடம்புல இருக்கேன், இந்த உடம்புல ஆத்மாவாகிய நான் இருக்கேன், என் கூட பரமாத்மா இருக்காரு. அப்புறம் ஏன் வந்து ஒரு ஜீவராசியின் செயல்கள் துரதிருஷ்டத்திலும் துன்பத்திலும் முடிவடைகின்றன இல்லையா? இந்த ஜட உலகத்துல எல்லா ஜீவன்களுடைய கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்காரு. எங்கெல்லாம் ஆன்மா இருக்கோ அந்த ஆன்மா கூட கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்காரு. அப்புறம் ஏன் வந்து ஜீவராசியின் செயல்கள் துரதிருஷ்டத்திலும் துன்பத்திலும் முடிவடைகின்றன? இப்ப இந்த கொஸ்டின் நீங்க போடுவோம். பதில் தெரிஞ்சவங்கள ஆன்சர், பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றேன்? எல்லாம் தூங்கிட்டாங்க போல இருக்கு. ஒரு கை மேல வந்து சுந்தரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஏன்னா பரமாத்மா வந்து நம்ம மனசுக்குள்ள ஒரு சாட்சியா தான் இருக்காரு பிரபு. நம்ம என்ன பண்றோம் வாட்ச் மட்டும் தான் பண்றாரு பிரபு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அவர் வாட்ச் மட்டும் தான் கொடுத்து பண்றாரு. நமக்கு கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்திருக்காரு. அவர் எந்த செயலும் செய்யல, நமக்குள்ள ஒரு சாட்சியா தான் இருக்காரு. கொஞ்சம் கர்ண காமிக்கல, நம்ம மேல நம்ம கூட இருக்கிறாருல, கர்ண காமிக்கலாம் இல்ல, ஏன் கஷ்டப்பட வைக்கிறாரு? அது தெரியல பிரபு. சரி, ஸ்ரீலலிதா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸ்ரீலலிதா மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. பிரணாம் பிரபு. அவர் நம்ம கூட இருக்கிறாரு பிரபு. ஆனா நம்மளுடைய விருப்பப்படிதான பிரபு எல்லாமே அவருக்கு நம்மளுக்கு சாங்ஷன் பண்றாரு. நம்ம தான் விரும்புறோம் இது வேணும் இது வேணும்னு. அந்த சுதந்திரத்தை வந்து நம்ம தப்பா பயன்படுத்தும் போது நம்ம வந்து கஷ்டப்படுறோம் பிரபு. சரி, சாந்தி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. நான் அதான் நம்மளால தான் பிரபு வருது எல்லாமே. சரி, இந்த கேள்விக்கு பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன பதில் சொல்றாரு? இதே கேள்விக்கு பகவத்கீதையில பகவான் பதில் சொல்லியிருக்காரு. யார் ஞாபகம்? பதில் தெரிஞ்சு கேட்கு. ஸ்லோகா நமம் கர்மாணி லிப்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருகா. இந்த சாப்டர் 4th சாப்டர் நினைக்கிறேன். ஸ்லோகா நம்பர்
நமாம் கர்மாணி லிப்பந்தே நமே கர்ம பலே ஸ்பிருகா இது மானோ பிஜானாதி கர்ம பிர்ன சபத்யதே. எங்க இருக்கு இந்த ஸ்லோகா? செகண்ட் 4.14 கண்டுபிடிச்சிட்டேன். 4ஆம் அத்தியாயம் 14ஆம் ஸ்லோகத்துல பகவான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நமாம் கர்மாணி லிப்பந்தே நமே கர்ம பலே ஸ்பிருகா இது மாம்யோபி ஜானாதி கர்ம பிர்ன சபத்யதே. என்னை பாதிக்கும் செயல் எதுவும் இல்லை, செயல்களின் பலன்களை நான் விரும்புவதும் இல்லை. என்னை பற்றி இந்த உண்மையை அறிபவரும் செயல்களின் விளைவுகளால் பந்தப்படுவதில்லை. இல்லையே, ஏதோ இன்னொரு ஸ்லோகம் இருக்கு. யாருடைய பாப புண்ணியத்தையும் பரமாத்மா ஏற்பதில்லைன்னு ஒரு இடத்துல படிச்சிருந்தேங்க. யாருக்கா ஞாபகம் வந்தா சொல்லுங்க. யாருடைய பாவ புண்ணியத்தையும் பரமாத்மா ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. கண்டுபிடிக்குமா? பார்க்கலாம் யார் கண்டுபிடிக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு சேலஞ்ச், ஒரு 2 நிமிஷம் டைம். யாருடைய பாவ புண்ணியத்தையும் பரமாத்மா ஏற்பதில்லைன்னு ஒரு ஸ்லோகம். சோ அதனால ஃபர்ஸ்ட் கேள்வி என்னது? இங்க விதருடைய கேள்வி, எல்லோரு இதயத்திலும் கிருஷ்ணர் பரமாத்மா இருக்காரு அப்படின்னா ஏன் ஒரு ஜீவராசி அவன் பண்ணக்கூடிய செயல் துரதிருஷ்டத்திலையும் துன்பத்திலையும் முடிவடைகிறது? சரி, ஒரு பாயிண்டா பார்க்கலாம். அந்த ஸ்லோகத்தை தேடிட்டே பார்த்து. சோ யாருடைய பாவ புண்ணியத்தையும் பரமாத்மா, அந்த ஸ்லோகம் தேடிட்டு இருக்கேன். ஓகே, இப்ப என்னன்னா, கிருஷ்ணா நம்ம இதயத்திலே பரமாத்மாவா இருக்காரு. ஆமா இருக்காரு, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆனா கிருஷ்ணர் என்ன பண்றாரு? நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி ஒரு ஜீவாத்மாவுடைய சுதந்திரத்துல அவர் தலையிடுறது. கிருஷ்ணா முழு சுதந்திரமானவர். கிருஷ்ணருடைய சிறிய அம்சமான நமக்கு சுதந்திரம் இருக்கு. கிருஷ்ணா முழு சுதந்திரமானவர். கிருஷ்ணனுடைய அம்சமான நமக்கும் சிறு சுதந்திரம் உண்டு. இப்போ உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு நீங்க ஏன் பேசுனீங்க? 5.15. தேங்க்யூ மாதாஜி, கண்டுபிடிச்சிட்டாங்க. நாதத் கஷ்யசித் பாவம் நசைவத் சுக்ருதம் விபு அஜ்ஞானேனாவ்ருதம் ஞானம் தேன முக்யஞ்சிதந்தவஹ. 5.15. Thank you very much. அந்த செயல்களின் பாவ புண்ணியத்தை பரமபுருஷரும் ஏற்பதில்லை. ஜீவனின் உண்மையான ஞானம் அறியாமையினால் மறைக்கப்பட்டுள்ளது. இந்த அறியாமையே ஆத்மாவின் மயக்கத்திற்கு காரணமாகும். சோ இங்க ஒரு ஸ்லோகத்துக்கு கண்டினியூட்டி இருக்கு, தொடர்ச்சி இருக்கு. கிருஷ்ணர் எங்க இருந்து ஆரம்பிக்குது? கிருஷ்ணர் என்ன சொல்ல வர்றாரு? ந கர்த்தம் ந கர்மாணி லோகஸ்ய ஸ்ருதி பிரபு ந கர்ம பலம் சம்யோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. உடல் என்னும் நகரத்தின் நாயகனான ஆத்மா, உடல் என்னும் நகரத்தின் நாயகனான ஆத்மா செயல்களை உண்டாக்குவதில்லை, செயல்படுமாறு மக்களை தூண்டுவதும் இல்லை. அப்ப என்ன நடக்குது? அப்போ நம்ம பண்ணக்கூடிய செயல்கள் ஆத்மா காரணம் கிடையாது. இது கொஞ்சம் குழப்பற மாதிரிதான் இருக்கு. இன்னைக்கு வகுப்பு கொஞ்சம் தத்துவார்த்தமா இருக்கும், கொஞ்சம் கவனமா யோசிச்சாதான் புரியும். அதாவது யாருடைய செயலுக்கும் ஆத்மா காரணம் இல்ல. அதாவது இந்த உடல்ல ஆத்மா ஹீரோவா இருக்காரு, ஆத்மா தான் நாயகன். சோ இந்த உடலின் நகரத்தின் நாயகனான ஆத்மா செயல்களை உண்டாக்குறது இல்ல. ஆத்மா செயலை உண்டாக்கல, செயல்படுமாறு மக்களை தூண்டுவதும் இல்லை.
ஆத்மாவும் தூண்டல. அப்ப யார் இதை பண்றா? செயல்களின் பலன்களே ஆத்மா உண்டாக்குறது இல்லை. அப்ப யார் இதை பண்றா? இவையெல்லாம் ஜடைக்கின் முக்குணங்களால் செயல்படுவையே. இது எப்படின்னா, ஒரு உதாரணம், மழை நீர் இருக்குல்ல, மழை பெய்யுது. மழை நீர் தூய்மையானது, ஒரிஜினல் மினரல் வாட்டர். அப்படி ஆகாசத்திலிருந்து வரும்போது மழை பரிசுத்தமானது. ஆனா அதே மழை நீர் தரையில விழுந்தோடனே அசுத்தமாயிருக்கு இல்லையா? மழை தண்ணி நீங்க அப்படியே பாத்திரத்துல புடிச்சு குடிக்கலாம். ஆனா அதே கீழே விழுந்துருச்சுன்னா அதை நீங்க எடுத்து அசுத்தமாயிருக்கு. அப்ப என்னாச்சு? மழை நீர் தூய்மையானதுதான், இந்த நிலத்துல விழுந்தோடனே அசுத்தமாயிடுச்சு. அதே மாதிரிதான் ஜீவாத்மாக்களை நாம தூய்மையானவங்க. ஏன்னா நம்ம கிருஷ்ணனுடைய அம்சம். மமே வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா. நம்ம நித்தியமானவங்க, கிருஷ்ணாவுடைய அம்சம், நித்தியமானவங்க நம்ம. அதனால நாம் தூய்மையானவங்க. ஆனா எங்க அசுத்தம் ஏற்படுதுன்னா, இந்த ஜடையத்தோடு சம்பந்தம் கொள்ளும் போது 3 குணம், ஜடையத்தின் முக்குணத்தினால. அப்ப ஆன்மீக உலகத்தில் இருக்கிற ஆன்மா பரிசுத்தமானது. ஏன்னா பகவான் பரிசுத்தமானவர். அதனால கிறிஸ்தவர் இறைவனை பரிசுத்தமான ஆவி, பரலோகத்திற்கும் பரிசுத்தமான ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. பரிசுத்தமானவர், பரிசுத்தமானவர்கள் வார்த்தை கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துறாங்க. பவித்ரானாம் பவித்ரம் சோ மங்களானாம், தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானவர் பகவான். அதனால ஆன்மீக உலகத்துல கிருஷ்ணா அவருடைய அங்க இருக்கிறது எல்லாமே தூய்மையானது. அதனால கிருஷ்ணருடைய ஒரு சிறிய அம்சமான ஜீவாத்மாவும் தூய்மையானவன். நம்ம தூய்மையானவங்க தான், அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆன்மா தூய்மையானதுதான். ஆனா ஆன்மா தனக்கு கொடுத்துக்கிற சிறு சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணும்போது ஜட உலகத்துக்கு வருது. இந்த ஜட உலகத்துல அசுத்தமாயிடுது இல்லையா? அதாவது சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற கைதி கைதிதான். அவர் திருத்தி வெளியில வந்தா ஓகே. எல்லாரையும் பிடிச்சி ஜெயில போடுறது இல்ல இல்லையா? எல்லாரையும் பிடிச்சி கவர்மெண்ட் ஜெயில போடுறாங்களா? இல்ல. யார் தவறு செய்யறாங்களோ அவங்க ஜெயில போடுவோம். அந்த மாதிரி சில ஜீவாத்மாக்கள் தங்கள் சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் போது அவங்க ஜட உலகத்துக்கு வர வேண்டியது. சோ ஜட உலகத்துல வந்த உடனே அவன் இந்த உடல் எடுத்துக்க வேண்டியது இருக்கு. ஜட உலகத்துல வந்த உடனே 3 குணத்துல செயல்பட வேண்டியது இம்மிடியா. காரணம் குணசங்கஸ்ய. என்ன காரணம்? என் துன்பத்துக்கு என்ன காரணம்? குணசங்கஸ்ய, இந்த குணத்தினுடைய சம்பந்தத்தினால. காரணம் குணசங்கஸ்ய, என்னுடைய துன்பத்துக்கும் குழப்பத்துக்கும் பிரச்சனைக்கெல்லாம் இந்த 3 குணம், ஜடையத்தின் முக்குணத்துடைய சம்பந்தம். காரணம் குணசங்கஸ்ய சத் அசத் யோனி ஜென்மசு. இப்படி ஜீவாத்மாவை நாம நினைவு கட்டாத காலத்திலிருந்தே இந்த குணத்தினுடைய சம்பந்தத்தினால வேற வேற சரீரம் மாறிக்கிட்டே இருக்கிறோம். பல்வேறு சரீரங்கள் மாறிட்டே இருக்கிறோம் குணத்தினுடைய சம்பந்தத்தினால. அதனாலதான் ஆத்மா காரணம் இல்ல. ஆத்மா அறியாமையில விழுந்துட்டான், அவ்வளவுதான். ஜட உலகத்துல விழுந்தாச்சு, மாயை. இந்த ஜட உலகங்கிற இந்த மாயையில விழுந்துட்டதுனால ஆத்மா தன்னை மறந்து போய் அவன் தன் உடலோட அடையாளப்படுத்திட்டு இருக்கான். ஆனா உண்மையில ஆத்மா செய்பவனும் இல்ல, செய்யக்கூடியவனும் இல்ல. இதேதான் 2ஆம் அத்தியாயத்தில் பகவான் சொல்ற, ஆத்மா கொள்பவனும் அல்ல, கொல்லக்கூடியவனும் அல்ல, கொலை புரிவது இல்லை. அப்ப யார் பண்றா? இந்த 3 குணம் செய்ய தூண்டுது. குணசங்கஸ்ய. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல சொல்லி பிரகிருதியை கிரியமான உனை கர்மாணி சர்வசன். உனை கர்மாணி. செயல் அதோடைய வினையெல்லாம் குணத்தினால, செயல் அதோட வினையெல்லாம் ஆத்மானால கிடையாது. ஆத்மா அறியாமையினால குறிப்பிட்ட உடல் எடுத்துட்டு அந்த உடலோடு தன்னை அடையாளப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த குணத்தினுடைய தாக்கத்தினால செயல்படும். இதுதான் பாயிண்ட். அதனால நம்முடைய கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆத்மா காரணம் இல்ல, பரமாத்மாவும் காரணம் இல்ல. அப்ப என்ன காரணம்? மனமே காரணம். இந்த மனசு சாத்விகமான குணத்தில் இருக்கும்போது சந்தோஷப்படுது, ரஜோ குணத்தில் இருக்கும்போது கோவப்படுது, தமோ குணத்தில் இருக்கும்போது சோம்பேறி இருக்கு. அப்ப குணங்கள் என் மேல டாமினேட் பண்ணுது. இந்த குணங்களுடைய ஆதிக்கத்தினால, குணங்கள் என் மேல ஆதிக்கம் செலுத்துறதுனால நான் என்னை மறந்து நான் தான் கர்த்தா நினைச்சுக்கிறேன். ஓ, நான் இந்த ஜட உலகத்துல வந்துட்டேன், என் கஷ்டத்துக்கெல்லாம் இதான் காரணம், அதான் காரணம். அதனாலதான் மக்கள் புலம்புவாங்க. என்ன புலம்புறாங்க? ஏன் கடவுள் என் மேல கண்ணை காமிக்க மாட்டேங்கிறாரு? இங்க இந்த கேள்விதான் ஏன் இப்ப இந்த கேள்வி கேட்பாங்களே. நீங்க சத்சங்கத்துல பாருங்க, யாரோ உத்தராங்க கேள்வி கேட்கிறோம்.
அது குறிப்பா புதுசா வர்றவங்க சம்டைம் டிவோட்டிஸ்க்கு இந்த பக்தர்களுக்கே இந்த சந்தேகம் இருக்கு. பிரபு கிருஷ்ணன் நம்ம கூட பரமாத்மாவா இருக்காரு, அப்ப ஏன் நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம ஏன் தொந்தரவுக்கு ஆளாகிறோம், நம்ம ஏன் துன்பப்படுறோம்? இந்த கேள்வி பக்தர்கள் மத்தியிலே இருக்கு. சோ கிருஷ்ணா சொல்லி விட்னஸ், நீங்க சொன்ன மாதிரி கிருஷ்ணர் சாட்சியா தான் இருக்காரு. ஆனா அதே சமயம் கிருஷ்ணா அனுமதிப்பாளராகவும் இருக்காரு. உபதிருஷ்டா அனுமந்தா, சாட்சி அனுமதி கொடுக்கிறவர். அப்ப அங்க கேள்வி வருது, யாருக்கு சாட்சியா இருக்காரு, யாருக்கு அனுமதி கொடுக்கிறாரு? சோ பரமாத்மா 2 ரோல் பண்றாரு. பரமாத்மா நம்ம இதயத்துல உட்கார்ந்துட்டு நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு சாட்சியாவும் இருக்காரு, அனுமதிப்பாளராகவும் இருக்காரு. யாருக்கு சாட்சியா இருக்காரு, யாருக்கு அனுமதிப்பாளரா இருக்காரு? பக்தர் அல்லாதவனுக்கு சாட்சி தான். வெறுமனே பார்த்துட்டு இருக்காரு, இவன் என்ன பண்றான்னு பார்த்துட்டு. இவன் எப்பயும் என்னை பார்த்து என்னை பக்கம் திரும்ப மாட்டானா? பக்தர் அல்லாதவங்கள பகவான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா இப்ப நம்ம பார்த்த மாதிரிதான் நம்ம சுதந்திரத்துல ஒரு தலையிட விரும்பல. நம்ம சுதந்திரத்துல தலையிட விரும்பல. இது எப்படின்னா அப்பா பையனுக்குள்ள உறவு தான். அப்பா பையனுக்குள்ள உறவு எப்படின்னா, நேற்று பேசிட்டு இருந்தோம், குழந்தையா இருக்கும்போது அந்த குழந்தைக்கு அப்பா தான் ஹீரோவா தெரியும். எல்லா குழந்தைகளுக்கும் அந்த சின்ன வயசுல ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தையெல்லாம் பாருங்க, அப்பா அம்மா என்ன பண்ணுதோ அப்படியே பண்ணுவாங்க. அவங்க எப்படி போன் பேசுறாங்க, அப்பா எப்படி வண்டி ஓட்டுறாரு, அவர் எப்படி பேசுறாரு, எப்படி நடந்துக்கிறாரு, அவருடைய ஷூ எடுத்து போட்டுக்கிறது, அப்பாவுடைய ஷூ எடுத்து போடுறது, அவருடைய ஷர்ட் எடுத்து போட்டுக்கிறது, அவருடைய. சோ என்னன்னா இந்த குழந்தைக்கு ஆரம்பத்துல அவங்க அப்பா தான் ஹீரோ. அப்புறம் கொஞ்சம் வளர ஆரம்பிச்ச உடனே அந்த குழந்தைக்கு சினிமா நடிகை ஹீரோ ஆயிடுவாரு. கொஞ்சம் வளர்ந்த உடனே அப்பா ஜீரோ ஆயிடுவாரு, சினிமா நடிகை ஹீரோ ஆயிடுவாரு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்த உடனே அவரே ஹீரோ ஆயிடுவாரு, அவருக்கு அவரே ஹீரோ. இப்படி ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அந்த இளமை பருவம் வந்தோடனே இவர் ஹீரோ ஆயிடுவார். அதுக்கப்புறம் அப்பா வில்லனா தெரியும், அப்பா அம்மாவும் வில்லனா தெரியும். யாரு இளமை பருவத்துல அந்த பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா வில்லனா. ஆக்சுவலி உண்மையில அப்பா அம்மா தான் அந்த குழந்தையுடைய உண்மையான வெல்விஷன். ஒரு குழந்தைக்கு உண்மையான நலன் விரும்பியும் நண்பனும் யாருன்னா அப்பா அம்மா தான். அப்பா அம்மா விட அந்த குழந்தையோட அக்கறையில உண்மையா நலன் விரும்புறவங்க யாரும் கிடையாது. இன்னைக்கு முட்டாள்கள் சினிமா நடிகர், அரசியல் தலைவர் பின்னாடியில போறாங்கல்ல, பெற்ற அப்பா அம்மா விட அவனுடைய நலன் அவங்களுக்கு பெரிய அக்கறை இல்லை. அதெல்லாம் சும்மா பேச்சுக்கு சொல்றது மேடையில. ஆனா அப்பா அம்மா அக்கறை, அவங்க மாதிரி யாரும் அக்கறை பண்ண முடியாது. ஆனா இவனுக்கு இந்த வயசு என்ன ஆகுது, இந்த வயசு கோளாறு இவன் நினைச்சிட்டு இருக்கான், என் அப்பா அதை சொல்றாரு இதை சொல்றாரு, என் அம்மா அதை சொல்றாரு. அப்ப என்ன பண்ண, ஒரு கட்டத்துல அவன் பேசாம உட்காந்துருப்பான், நீ என்னத்தையோ பண்ணு. அப்போ சில செயல்களாம் சாட்சியா உட்காந்து. எந்த பையன் சொல் பேச்சு கேட்கலையோ அந்த பையனுக்கு அப்பா அம்மா வெறும் சாட்சியா தான் இருக்காங்க. நான் அன்னைக்கே சொன்னேன் இப்படி எல்லாம் நடக்கும் தெரியும், என்ன பண்றது, நீ கேட்க மாட்டேன், நான் பேசாம, நீ பட்டு அடி வாங்கிட்டு என்கிட்ட வருவேன்னு தெரியும். அதனால நாங்க ஒண்ணு சொல்லல, வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப நீ கேட்ப இல்லையா, அப்பயே சொல்லிருக்கலான்னு. நான் சொன்ன நீ கேட்கலையே, நான் சொன்ன நீ கேட்கல. ஆனா எந்த பையனுக்கு அப்பா அம்மா அனுமதி கொடுக்குறாரு, எந்த பையன் தன் வார்த்தையை கேட்கிறாங்களோ, இது போய் அப்பாட்ட போய் இது பண்ணலாமா, இது செய்யலாமா, இது சரியா இருக்குமா, பண்ணுப்பா, நல்லது, நல்ல விஷயம் தான் பண்ணு. சோ கேட்கிற பையனுக்கு சொல்லுவாங்க. கேட்காம தான் தோன்றித்தனமா பண்ற பையனுக்கு வெறும் சாட்சியா அட்வைஸ் பண்ணுவாங்க, கேட்க மாட்டான்னு தெரியும், அவ்வளவுதான், சாட்சியா தான் இருக்கும். அதே தான் நடக்குது ஜீவாத்மாவுக்கும் பகவானுக்கும். சோ பரமாத்மா கூட இருக்காரு. பரமாத்மா கூட இருந்துட்டு நமக்கு சாட்சியாவும் இருக்கிறாரு, அனுமதி கொடுக்கிறவரா இருக்காரு. எப்படி யாரெல்லாம் தன் இஷ்டப்படி வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவருக்கு பகவான் ஃப்ரீடம் கொடுத்து, ஓகே நீங்க உங்க இஷ்டம் போல இருக்கு. யாரெல்லாம் அவரை தெரிஞ்சுக்கணும், அவருடைய உபதேசம் என்ன, அவர் என்ன சொல்றாருன்னா அதுக்கு வழி. சோ பகவத்கீதை கொடுத்திருக்காரு, கேட்கலாமே கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காருன்னு, இல்லையா? சோ 2 இருக்கு. ஒண்ணு ஜீவனுக்கு சுதந்திரம் இருக்கு, அவன் எப்படி வேணாலும் இருக்கலாம். இன்னொன்னு பகவத்கீதை இருக்கு, இப்படிதான் இருக்கணும். அப்போ பகவத்கீதையை ஃபாலோ பண்றவங்க கிருஷ்ணர் சொல்றது கேட்டுக்கிறாங்க, அவரு கைட் பண்ணுங்க. இதை கேட்காதவங்க, ஃபாலோ பண்ணாதவங்க என்ன செய்வார் கிருஷ்ணா? அதுவும் சொல்லிட்டாரு பகவத்கீதையில. பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லாத விஷயமே இல்லை, நமக்கு என்னென்ன சொல்றோம் எல்லாம் சொல்லிட்டாரு. என்னது, நான் சம்சய ஆத்மா வினர்சிட்டு, சந்தேகப்படுற என் வார்த்தையில் நீ அழிஞ்சு போடுவேன், என் வார்த்தையில சந்தேகப்படாத நீ அழிஞ்சிருவேன். சந்தேகம்ங்கிறது ஒரு வியாதி, அதை கிளியர் பண்ணிடணும். அதனால உனக்கு சந்தேகம் இருக்கா கேளு, நான் சொல்லி தரேன். ஆனா இது கேட்டுட்டு நீ சந்தேகம் விட்டீங்கன்னா நீ விழுந்துருவேன். அது இன்னொரு இடத்துல இருந்து சொல்றாரு, இப்படியே சொல்லிட்டே வந்தாரு கிருஷ்ணா. ஒண்ணுனா பொறுமையா சொல்றாரு அர்ஜுனனுக்கு. உடல்னா என்ன, ஆத்மானா என்ன,
கர்மான என்ன, கர்மயோகம் என்ன, இதெல்லாம் சொல்லிட்டே வர்றாரு. ஒரு கட்டத்துல வந்தோடனே கிருஷ்ணர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. என்ன சொல்றாரு? மச்சித்தா சர்வ துர்கானி மத் பிரசாதா தரிசேசி அதசேத்த அகங்காரா நான் சோஷதி வினசதி. அர்ஜுனா, இந்த ஜட உலகம் ரொம்ப துன்பம் நிறைந்தது. மச்சித்தா சர்வ துர்கானி, இந்த ஜட உலகம் ரொம்ப துன்பம் நிறைந்தது. என்னுடைய கருணையால நீ கடந்துடலாம். மத் பிரசாதா, மத் பிரசாதா, என் கருணையினாலே நீ கடந்துடலாம். அதை சேர்த்து அகங்காரா, அதை விட்டு அகங்காரம் கொண்டிருந்தா உன்னை யாராலும் காப்பாற்ற முடியும். சதி வினசதி, நீ அழிந்து விடுவாய். இந்த மாதிரிதான் சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க வீட்டுல, இல்லையா? பசங்கிட்ட என்ன சொல்லுவாங்க? கண்ணா நான் சொல்றேன் கேளு, நீ கேட்காம போன நீ வீணா போயிடுவேன், இல்லையா? ஒரு சிலப்ப ஆதங்கத்துல சொல்லுவாங்க, சொல்லி கேட்க மாட்டேங்கிறானே, ஆதங்கத்துல சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிருஷ்ணாவுக்கு நம்ம மேல ரொம்ப கருணை இருக்கு. கிருஷ்ணாவுக்கு நம்ம மேல ரொம்ப கருணை இருக்கு. அந்த கருணை காரணமே கிடையாது, காரணமே சொல்ல முடியாது. ஏன் கிருஷ்ணாவுக்கு நம்ம மேல கருணை இருக்கு? அவருடைய கருணை காரணமற்றது. காரணம் கரணம் செவித்தது. அவர் காரணமற்ற கருணையால இங்க வர்றாரு. இல்லாட்டி அவருக்கு என்ன, நம்ம மேல அவருக்கு என்ன தேவை, அக்கறை என்னது? நீ என்ன, நம்ம வந்து கோலோகம் வந்தா என்ன வரல. கிருஷ்ணாவுக்கு வந்து நம்ம வைகுண்ட லோகமோ கோலோகம் தான் வந்தா என்ன கவலையில அவருக்கு. ஏன்னா கோடிக்கணக்கான பேருக்கு சேவை பண்றாங்க. லக்ஷ்மி சகசர சத சம்பிரம சேவை, ஆயிரக்கணக்கான லட்சுமிகள் பகவானுக்கு சேவை பண்ணிட்டு. அதனால நம்முடைய தயவுலாம் கிருஷ்ணாவுக்கு தேவையில்லை, கிருஷ்ணாவுடைய தயவு தான் நமக்கு தேவை. புரிஞ்சுக்கணும் நல்லா. சோ நம்ம தயவு கிருஷ்ணாவுக்கு தேவையில்லை. ஏன்னா கோடிக்கணக்கான லட்சுமிகள் அங்க பகவானுக்கு சேவை பண்றாங்க. ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான லட்சுமி தேவிகள் பகவானுக்கு சேவை பண்றாங்க கோலோ உந்தாவனத்துல, வைகுண்டத்துல. நம்ம தெய்வம் அவருக்கு தேவைன்னு கிடையாது. ஐயோ நான் போய் நிவேதனம் பண்ணாதான் பகவான் சாப்பிடுவாரு, நான் கோயில் கட்டினாதான் பகவான் இருப்பாரு, அவருக்கு இடம் கிடையாது, சாப்பாடு கட்டணும். நோ, அவருக்கு இதெல்லாம் அவசியம் இல்லை, அவருக்கு இதெல்லாம் அவசியம் இல்லை. பட் ஆனா கிருஷ்ணா நமக்காக வேண்டிதான், நமக்காக வேண்டி நம்ம மேல உள்ள அன்புனால, காரணமற்ற கருணையினால் பகவானுக்கு அதான் அவர் கருணை, பரம கருணா, ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தது. சோ கிருஷ்ணா, நம்ம கிருஷ்ணா வேணாலும் உதவி தள்ளிட்டு வந்தா கூட கிருஷ்ணா நம்மள விட மாட்டேங்கிறது. இதுதான் அவருக்குள்ள நமக்குள்ள ரிலேஷன்ஷிப். ஒரு அப்பா அம்மா எவ்வளவுதான் வேண்டான்னு பிள்ளைகள் முடிவு பண்ணாலும் அவங்க விட மாட்டாங்க. இவங்க என் பிள்ளைகள் தான் இப்படி இருக்காங்களே, கஷ்டப்படுறாங்களே, வேதனைப்படுவோம். என் கூட நல்லா இருந்திருக்கலாம், வெளியில போய் கஷ்டப்படுறான், சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், என்ன பண்றது? அப்ப என்ன பண்ண முடியும்? அதுதான். சோ கிருஷ்ணா பாக்குறாரு, இந்த ஜீவாத்மா என்னை விட்டுட்டு ஜட உலகத்துக்கு போயிட்டான், எப்படியா அவனை கூட்டிட்டு வரணும். சோ நம்மை விட அதிகமாக விருப்பப்படுறவர் கிருஷ்ணா தான். இரண்டாவது ஆன்மீக குருமார்கள், சுத்த பக்தர்கள், ஆச்சாரியர்கள், அவங்க வருத்தப்படுறாங்க, இந்த ஜீவாத்மாக்கள்லாம் கிருஷ்ணனை மறந்து போய் ஜட உலகத்துல கஷ்டப்படுறாங்க. அப்போ என்னுடைய துரதிருஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் காரணம் என்னது? என் மனம், இந்த 3 குணம். ஆன்மாவுக்கு இந்த ஜட உலகத்துக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த உடல் இருக்கிற ஆத்மாவுக்கும் இந்த ஜட உலகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, தேவையே இல்லாம இங்க வந்து. இப்ப என்ன இங்க வந்துட்டு கூத்துது குறையுது இல்லையா? அன்னெசரி, தேவையில்லாம ஜட உலகம் எடுத்துட்டு ஜட உலகத்துல வந்துட்டு என் பிரச்சனைக்கு அவர் காரணம், இவர் காரணம், அதனால இதனால கடைசி கிருஷ்ணன் மேலேயே பள்ளி போட்டு, கடவுள் எனக்கு உண்மை செய்யல, அவர் என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாரு, என் பிரார்த்தனை கேட்க மாட்டேங்கிறாரு, நானும் பிரார்த்தனை வச்சுக்கிட்டே இருக்கேன். துக்காலயத்துல வந்தாச்சு. சோ இப்போ ஒரே வழிதான் இருக்கு, ஒரே வழிதான் இருக்கு, கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணணும், ஆன்மீக குருவை பின்பற்றணும், ஆச்சாரிய வேற வழியே கிடையாது. சோ அதனால இங்க பிரச்சனை என்னன்னா, நீங்க ரொம்ப அழகா சொல்லிட்டாரு பகவத்கீதையில 5.14 and 15. 5.14 5.14 சொல்றாரு, ந கர்த்தத்வம் ந கர்மாணி லோகஸ்ய ஸ்ருதி பிரபு ந கர்ம பலம் ந கர்ம பலம் சம்யோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. உடல் என்னும் நகரத்தின் நாயகனான ஆத்மா செயல்களை உண்டாக்குவதில்லை. அப்ப யார் உண்டாக்குறா? 3 குணம் தூண்டுது, இந்த குணம் செய்ய சொல்லி தூண்டுது. ஆத்மா இந்த உடம்புல இருக்கு, என்ன பண்ணுது? குணம் தூண்டுது, இதை செய்ய, அதை செய்ய, இதை பண்ணு, அதை பண்ணு, உனக்கு புலன்கள் இருக்கு, நீ அனுபவிச்சிரு. இந்த ஆத்மா அப்படி பிரஷர் கொடுக்குது குணங்கள். ஏன்னா ஜடயத்துல வந்தாச்சு.
ஜட உலகத்துல வந்ததுனால இந்த குணங்கள் அவனை தூண்டுது. சோ இப்படி அந்த மாயினுடைய தூண்டுதலுக்கும் குணங்களுடைய தூண்டுதலுக்கு உட்பட்டு இந்த ஆன்மா கஷ்டப்பட்டு இருக்கு. அப்ப இதுல இருந்து வெளியில வரும். இதுல இருந்து வெளியில வர்றதுதான் பக்தி தொண்டு. இந்த குணங்களுடைய சம்பந்தம், குணங்களின் தாக்கம், அறியாமை, மாயினுடைய கவர்ச்சி, பௌதிக பற்றுதல், குடும்ப பற்றுதல், குடும்ப பாசம், அன்னெசரி தேவையில்லாத விஷயங்கள். இதுல இருந்து வெளியில வரணும். இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு தான் பக்தி தொண்டு. அதுக்குதான் கிருஷ்ணர் பகவத்கீதை கொடுத்திருக்காரு. அதனால கிருஷ்ணாய ஏத்துக்கணும் தேவையில்லையே. நாததே கஷசித் பாவம் நசைவம் சுகிருதம் விபோ அஜ்ஞானேனாபிருதம் ஞானம் அஜ்ஞானேனாபிருதம் ஞானம் தேன முஷ்யந்தி ஜந்தவா. அந்த செயலின் பாவ புண்ணியத்தை பரமபுருஷர் ஏற்பதில்லை. ஜீவனின் உண்மை ஞானம் அறியாமையினால் மறைக்கப்பட்டுள்ளது. ஜீவனின் உண்மையான ஞானம் என்னப்போ? ஜீவனின் உண்மை ஞானம் அறியாமையினால் மறைக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஜீவனின் உண்மையான ஞானம் என்ன? ஜீவேரே சொல்பவோ கிருஷ்ணரே நித்யதாஸ். நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மா, நான் கிருஷ்ணாவுடைய சேவகன். எனக்கும் இந்த ஜட உலகத்துக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. எனக்கு இந்த உடலுக்கு எந்த சம்மந்தம் தேவையே இல்லாம இந்த உடம்பு எடுத்துக்கிட்டேன், தேவையே இல்லாம இந்த ஜட உலகத்துல வந்துட்டு அன்னெசரி ஐ ஸ்டடி. இதுதான் ஞானம். இந்த மாதிரி ஒரு 19 விஷயம் ஞானம் சொல்றாரு. அடுத்து 16ஆம் அத்தியாயத்துல அமானித்வம், அதன்பித்வம், அகிம்சா, சாந்திராஜகம், ஆச்சாரிய உபாசனம் செய்வம், தைரம், ஆத்ம வினிகிரகா, ஜென்ம மிருத்து, ஜராவியாதி, துக்க தோஷான், இதெல்லாம் தான் ஞானம் சொல்றது. இதை தவிர மற்றதெல்லாம் அஞ்ஞானம். சோ அதனால இங்க ஃபர்ஸ்ட் அறியாமை. இந்த ஜட உலகத்துல யாரெல்லாம் தன்னை உடலோடு அடையாளப்படுத்திட்டு இருக்காங்களோ அவங்க அறியாமையால் நினைக்கிறாங்க இவங்களால் நடந்தது, அவங்களால நடந்தது, இது என்னால் நடந்துச்சு, நான் இந்த குடும்பத்துல வந்து பிறந்துட்டேன், நான் இவரை கல்யாணம் பண்ணிட்டேன், நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணேன், அதனால ஆச்சு, சோ மெனி திங்ஸ். அதனால இதனால கடைசியில எதுக்கும் பதில் வரலையா, எதுக்கு கண்டுபிடிக்க கடைசி கடவுள் மேல படிப்போம். யாரையும் குற்றம் சொல்ல முடியல. குற்றம் சொன்னா சண்டைக்கு வந்துருவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க போய் என்னுடைய பிரச்சனைகளை என் கணவர் தான் காரணம் போய் சொல்லுங்க, அவர் சண்டைக்கு வந்து நானும் உன்னை கல்யாணம் பண்ண கேட்டேன், நீ தானே வந்து பொண்ணு பார்க்கணும். கல்யாணம் பண்ணிட்டு என் பிரச்சனைகளை கணவர் காரணம் அவர் சண்டைக்கு வந்துருவாங்க, இல்ல மனைவி காரணம் அவர் சண்டைக்கு வருவாங்க, கடைசியில பெற்றோர் காரணம் அவங்க சண்டைக்கு வருவாங்க, பிள்ளைகள் காரணம் அவங்க சண்டைக்கு, எல்லாம் சண்டைக்கு வரும். கடைசியில என்ன பண்ண கடவுள் தான் காரணம், ஏன்னா அவர் சண்டைக்கு வர மாட்டாரு. இதுதான் உண்மை. இந்த உலகத்துல என்னுடைய துரதிருஷ்டத்துக்கும் என்னுடைய கஷ்டத்துக்கும் வேற யாரெல்லாம் நம்ம பழி போட்டோம்னா அவங்க சண்டைக்கு வந்துருவாங்க. நீ எப்படி என்ன சொல்லலாம், நீ மட்டும் என்ன பண்ண அப்படின்னு சண்டைக்கு வந்துருவாங்க. பார்த்தாங்க நம்ம யாரையாவது காரணம் சொன்ன நம்ம சண்டைக்கு வந்துருவாங்க. பேசாம கடவுள் மேலேயே பழிய போட்டலாம். ஓ கடவுளே, கிருஷ்ணரே, நீங்க தான் பிரச்சனைகளா காரணம், நீங்க என் பிரார்த்தனையை கேட்க மாட்டேங்கிறீங்க, என்னை ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு அது கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு இது கொடுக்க மாட்டேங்கிறீங்க, என்னை கை விட்டுட்டீங்க, ஆச்சா ஓச்சா புலம்புறது. சோ கிருஷ்ணன் தெளிவா சொல்லிட்டாரு, உன் அறியாமை தான்ப்பா காரணம், நீ ஜட உலகம் எடுத்துக்கவே கூடாது, ஜட உலகத்துல போயிருக்கவே கூடாது, என்னை விட்டு போன, இப்ப புரிஞ்சுக்கோத, இப்ப நீ புரிஞ்சுட்டீங்கன்னா என்கிட்ட வந்துடலாம், நீ புரிஞ்சுட்டு என்னை கொஞ்சம் திரும்பி பாரு, நான் கூட தான் பாருக்க, என்னை திரும்பி பாரு, பார்த்தா ப்ராப்ளம்னா சால்வ் ஆயிடும். பார்க்க மாட்டான், அதுதான் ப்ராப்ளம். பார்க்க மாட்டாங்க. சோ தனது இயற்கையை கட்டுப்படுத்தி அந்த செயலின் பாவ புண்ணியத்தை பரமபுருஷர் ஏற்பதில்லை. சோ எந்த ஜீவாவுடைய பாவ புண்ணியத்துக்கும் ஆத்மாவும் பொறுப்பு கிடையாது, பரமாத்மாவும் பொறுப்பு கிடையாது. ஆத்மாவே பொறுப்பு இல்லைங்க போது பரமாத்மா எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும்? இப்போ என்னுடைய இன்ப துன்பத்துக்கு ஆத்மா காரணம் இல்ல, ஆத்மா காரணம் இல்ல. அப்ப என்னுடைய இன்ப துன்பத்துக்கு ஆத்மாவே காரணம் இல்லைன்னா எப்படி பரமாத்மா காரணமாவே அமைவாரு? இதான் அறியாமை. அறியாமை என்னதுன்னா, நான் கஷ்டப்படுறேன், துரதிருஷ்டம் என் வாழ்க்கை, நான் நிம்மதி இல்லைன்னா அதுக்கு ஆத்மா காரணம் இல்ல. அப்ப ஆத்மாவே, இந்த உடலுக்கு ஆத்மாவே காரணம் இல்லைன்னா அப்ப பரமாத்மா எப்படி காரணமாவாரு? அவரு காரணம் இல்லை. அப்ப என்ன காரணம்? மனம் பரம் காரணம் வந்து இந்த மனசுதான் காரணம். இந்த மனசு என்ன சொல்லுது? ஓ நீ அனுபவிக்கணும்னு நினைச்ச, உன்னால அனுபவிக்க முடியல, நீ பிறந்திருந்தே கஷ்டப்படுற, உனக்கு அது கிடைக்கல, உனக்கு இது கிடைக்கல, நீ அங்க போலான்னு நினைச்ச, நீ இங்க போலான்னு நினைச்ச, நீ அந்த வேலைக்கு போலான்னு நினைச்ச, இதெல்லாம் மனசுல தூண்டிக்கிட்டு. இது எதனால? அறியாமை. அறியாமை எதனால? காரணம் குண சங்கஸ்ய.
குணத்தினுடைய சம்மதத்தினால. சோ இந்த அறியாமையே ஆத்மாவின் மயக்கத்திற்கான காரணமாகும். அதனாலதான் பகவத்கீதை ஃபர்ஸ்ட் டீச்சிங் அறியாமை விடுவிக்கிறது. பகவத்கீதை முதல் பாடமே இந்த உடல்ல ஆத்மா. அப்போ இது தெளிவான பதில் இருக்கு. ஒவ்வொரு ஜீவராசி இதயத்திலும் அமர்ந்திருக்கிறார் பகவான் பரமாத்மாவாக. பிறகு ஏன் ஜீவராசியின் செயல்கள் துரதிருஷ்டத்திலும் துன்பத்திலும் முடிவருகின்றன? துக்காலயத்துல வந்துட்டு ஏன் துன்பம்னு கேட்டா இல்லையா, ஜெயிலுக்குள்ள போயிட்டு எனக்கு எங்க வசதி கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா நீ ஏன் ஜெயிலுக்குள்ள வந்தேங்க அந்த மாதிரிதான். துக்காலயத்துல வந்துட்டு எனக்கு ஒரே துரதிருஷ்டங்க, எனக்கு நோய் வருது, எனக்கு வயசாகுது, என்னால அது பண்ண முடியுது, நீ ஏன் இப்போ குணப்படுத்திக்கிட்டேன்னு, நீ ஏன் ஜல உலகத்துல வந்த, பேசாம பகவான் கிட்டே இருந்திருக்கலாமே. அவ புத்திசாலித்தனம் என்னது? இங்கே நிலைமையை வந்து சரி செய்வது புத்திசாலித்தனம் அல்ல. அதான் பிரபுபா சொல்லுவாரு, in this material world everyone wanted to struggling for existence. தன் நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஓரொரு ஜீவனும் போராடி கொண்டிருக்கிறான். பிரபுபா என்ன சொல்றாரு? ஜட உலகத்துல ஒவ்வொருத்தரும் எப்படியாவது தன் நிலையை அட்ஜஸ்ட் பண்ணி அங்கங்க அட்ஜஸ்ட் பண்ணி தக்க வச்சுக்கலாமா இந்த வாழ்க்கைய? நோ, முடியாது. போராட்டம் முடியாது. அதனால பெட்டர் என்னது? இதை விட்டு வெளியேறது பெஸ்ட். இதை விட்டு வெளியேறணும். அதனால இங்க வந்து இங்க இருக்கிற பிரச்சனைகள், இங்க ஜட உலகத்துல நாம காணக்கூடிய துன்பங்கள், பிரச்சனைகளுக்கெல்லாம் என் மனதுதான் காரணம். ஏன்னா என் மனது சொல்லுது, நீ உனக்கு அது கிடைக்கல, உனக்கு இது கிடைக்கல, உன்னை யாரும் மரியாதை கொடுக்கல, இதெல்லாம் மனசுனால. உன்னை யாரும் மரியாதை கொடுக்கல, உனக்கு ஹரே கிருஷ்ணா சொல்லல, உன்னை பார்த்து பேச மாட்டேங்கிட்ட, நீயே இந்த உடம்புல ஆத்மா, உன்னை பார்த்து பேசினா என்ன, பேசல, உன்னை பார்த்து சொன்னா என்ன, சொல்லு, மானவமானம் என்ன? எதுவுமே கிடையாது. ஆத்மாவுக்கு ஏது மானவமானம்? ஆத்மாக்கு ஏது சந்ததி? ஆத்மாக்கு ஏது பிறப்பிறப்பு? ஆத்மாக்கு ஏது ஜாதி? ஆத்மாக்கு ஏது மதம்? ஆத்மாக்கு ஏது இனம், மொழி? இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இந்த உடல் இருக்கும் ஆத்மா ஜாதி, பேதம், நாடு, இனம், மதம், மொழிக்கெல்லாம் அப்பாற்பட்டது. மானவமானத்துக்கு அப்பாற்பட்டது. இன்ப துன்பத்துக்கு அப்ப எதுவுமே இதை பாதிக்காத ஆத்மாவை. அப்ப நான் ஏன் வருத்தப்படுறேன்? ஏன்னா இது உணரவே இல்லையா, அதான பிரச்சனையே. அப்ப ஏங்க வருத்தப்படுறீங்க? ஏன்னா நீங்க ஆத்மாங்கிறத உணர்றீங்க, அதான பிரச்சனை. நீங்க ஆத்மாங்கிற தளத்துல செயல்பட்டா எல்லாம் சால்வ் ஆயிடும். ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்ல. ஆத்மாங்கிற தளத்துல செயல்படணும்னா தன்னை உணர்ந்த ஆத்மாக்களை பின்பற்ற வேண்டும். குருமார்கள், ஆச்சாரியர்கள், அவங்களை பின்பற்றணும். பகவத்கீதை பாகவதம் படிக்கணும். படிச்சதை வந்து பிராக்டிகலா அப்ளை பண்ணணும். நானும் பகவத்கீதை படிச்சேங்க, பல தடவை படிச்சுட்டேங்க, பாகவதம் படிச்சுட்டேங்க, ஆனா பாருங்க பிரச்சனை தீரவே இல்லைங்க, கிருஷ்ணரை பார்க்கவே மாட்டேங்கிறாரு. அப்ப என்னத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க? அப்புறம் என்னத்தை புரிஞ்சுட்டீங்க? அப்போ நிறைய பேருக்கு நாலேஜ் இருக்கு. இன்னைக்கு வந்து பக்தி பண்ற பக்தருக்கு நாலேஜ் இருக்கு. பட் ரியலைசேஷன் என்ன, அனுபவம் என்ன? ஞான விஞ்ஞான வெறும் நாலேஜ் மட்டும் போதாது. நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, இந்த நாலேஜ் வந்து இஸ்கான்ல குழந்தை கேட்ட கூட சொல்லும். ஒரு இஸ்கானுக்கு வரக்கூடிய ஒரு சின்ன குழந்தைகளுங்க, நீ யாருன்னா இந்த உடல்ல ஆத்மான்னு சொல்லும். சோ அதனால இந்த உடல்ல ஆத்மாங்கிறது பேசிடலாம், படிச்சுக்கலாம். ஆனா பிராக்டிக்கலா வரும்போது அதை ரியலைஸ் பண்றோமா, அந்த தளத்துல செயல்படுறோமா, அங்கதான் கேள்வி, கொஸ்டின் மார்க். கேள்வி என்னது? நம்ம ஆத்ம தளத்துல நிற்கிறோமா, ஆத்ம தளத்துல செயல்படுறோமாங்கிறத கொஸ்டின். இந்த கேள்வி கேட்டோம்னா எல்லாருக்கும் பதில் கிடைச்சிடும். ஓகே, நானே இந்த உடம்புல ஆத்மா, அவங்க என்ன சொன்னா என்ன, என்ன புகழ்ந்தா என்ன, இகழ்ந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான் இருக்கு. அது வரையாது. நான் வந்து கிருஷ்ணாட்ட திரும்ப போகணும். வேற எதுவுமே ஜட உலகத்துல பாதிக்கப்படக்கூடாது. அதனால என்னுடைய பிரச்சனைகளும் துன்பங்களும் துரதிருஷ்டத்துக்கு யாரும் காரணம் கிடையாது. பரமாத்மாவும் காரணம் கிடையாது, இந்த உடலுக்கு ஆத்மாவும் காரணம் கிடையாது. எல்லாம் இந்த மூணு குணத்தினாலும் என்னுடைய துர்புத்தி, மனசு, இதுதான் காரணம். இது இருந்து நான் வெளியேறணும், இல்ல இதை தூய்மைப்படுத்தணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. அது மூலமா மனது தூய்மை அடையும். நெக்ஸ்ட் verse, ஓ பண்டிதர் சிரேஷ்டரே, இந்த அறியாமையின் சங்கடத்தினால் என் புத்தி மிகவும் பேதலித்து போயிருக்கின்றது. எனவே அதை தெளிவுபடுத்த நான் வேண்டுகிறேன். இந்த மாதிரிதான் விதுரருடைய புத்தி தெளிவா இருக்கு. அவர் ஸ்திர புத்தி. விதுரருடைய புத்தி வந்து விவசாயாத்மிகா புத்தி. விதுர மகாத்மாவுடைய அவர் மகாத்மா. விதுரர் வந்து துராத்மா இல்ல, விதுரர் மகாத்மா. ஸ்திர புத்தி. அவர் புத்தி ஸ்திரமா இருக்கு. அவர் புத்தி கிருஷ்ணல நிலைச்சிருக்கு.
அப்ப யாருக்காக கேட்கிறாரு? நம்மள மாதிரி புத்தி பேதலிச்சு போனவங்களுக்காக. விதுரர் வந்து யார் ரெப்ரசன்ட் பண்றாரு? நம்மள ரெப்ரசன்ட் பண்ண. அவர் சொல்ல என் புத்தி பேதலிச்சு. புத்தி விதுரருக்கு புத்தி எப்படி பேதலிக்கும்? விதுரருக்கு புத்தி பேதலிக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் கிருஷ்ணா உணர்ந்து தன்னை உணர்ந்த ஆத்மா. அவர் வந்து எனக்கு அஸ்தினாபுரம் அரியாசனத்துல பதவியே வேண்டாம்னு தூக்கி போட்டு வந்துட்டாரு இல்லையா? ஒரு புத்தி பேதலிச்ச பண்ணுவார. ஒரு புத்தி பேதலிச்ச ஒரு நபர் எனக்கு ஒரு ராஜபோக வாழ்க்கை கிடைச்சிருக்கு, ஒரு அரண்மனை வாழ்க்கை கிடைச்சிருக்கு, பதவி கிடைச்சிருக்கு, தூக்கி போட்டு வருவாரா? எங்கேயாவது சாதுகள் கூட சேர்ந்து தீர்த்த யாத்திரை போவாரா? ஆனா விதுரர் இருக்கு. அப்படின்னா செல்ஃப் சோல். விதுரர் தன்னை உணர்ந்த ஆத்மா. ஆனா இங்க அவர் நம்மளை பிரதிநிதிக்கிறார். நாம தான் ஜட உலகத்துல அறியாமையினால தேவையில்லாம சங்கடங்களை ஏற்படுத்திட்டு புத்தி பேதலிச்சு போயிருக்கிறோம். அப்ப நமக்கான பாடம் தான் இது. விதுரருக்காக அல்ல. விதுரர் ரொம்ப பணிவுனால சொல்றாரு. விதுரர் வந்து பணிவுனாலையும் இறக்கத்தினாலையும் இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு, எனக்கு புத்தி பேதலிச்சு போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, ஒரு ஆன்மீக குரு முன்னாடி இப்படிதான் இருக்கு. ஆன்மீக குரு முன்னாடி போய் எனக்கு எல்லாம் தெரியும், உங்களை பரிச்சை பண்றதுக்காக வந்தீங்கன்னா போகக்கூடாது. ஆன்மீக குரு முன்னாடி போய் ஒண்ணுமே தெரியாத மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுங்க, இதெல்லாம் கேட்கணும். சரி, அடுத்தது இங்க சுகதேவ் கோஸ்வாமி ரொம்ப அழகா சொல்றாரு. சுகதேவ் கோஸ்வாமி கூறினார், ஓ அரசரே, விதுரரின் கேள்வியால் இவ்வாறு திகைப்படைந்தது போல முதலில் காணப்பட்ட மைத்திரியர் முழுமையான இறைவனை பெற்றவர். சோ மைத்திரியருக்கும் கன்ஃபியூஷன் எல்லாம் கிடையாது. மைத்திரியா இஸ் வெரி கிளியர். He also devotee of the Lord. சோ அவரும் ஆத்மீக விஷயங்களை பயிற்சி பண்றதுனால விதுரர் கேட்ட கேள்வி ஒரு குழப்பம் கிடையாது. ஒரு நிமிஷம் அப்படி தகச்சு போன மாதிரி இருக்காரு. தென் ஆன்சர் பண்ணும். எப்படி விதுரர் இந்த மாதிரி கேள்வி கேட்டாரு? சோ இப்ப பாயிண்ட் என்னன்னா, விதுரர் போய் இந்த கேள்வி கேட்டு என்னது, இந்த மாதிரி பரமாத்மா கூட இருக்காரு இல்லையா, அப்படியே நான் சங்கடத்திலே துக்கத்திலே இருக்கேன். இந்த கேள்வியை விதுரர் கேட்டாரு. அவர் தான் தன்னை உணர்ந்த ஆத்மாவாச்சே. தான் இவர் புரிஞ்சுக்கிட்டாரு. எஸ், விதுரர் அடுத்தவருக்காக கேட்கிறாரு, அவருக்காக இல்லை. சோ இங்க என்ன அழகான விஷயம்னா, விதுர மகாத்மா தன்னை உணர்ந்த ஆத்மா, மைத்ரேய மகரிஷி தன்னை உணர்ந்த ஆத்மா. இப்போ விதுரர் இந்த கேள்வி வந்தது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா விதுரருக்கு என்ன பிரச்சனை? அவரு தன்னை உணர்ந்த ஆத்மாவாச்சே, அவர் பகவான் கிருஷ்ணனுக்கு பிரியமான பக்தராச்சே, அவர் பகவானுடைய நித்திய சேவர்கள் ஒருவராச்சே. அவரே இந்த கேள்வி கேட்டாரு. என்ன ஆச்சரியமா இருக்கு, விதுரர் இப்படி கேள்வி கேட்கிறாரு. ஓ, இது மற்றவங்களுக்காக கேட்டிருக்காரு. அதனால ஃபர்ஸ்ட் வந்து மைத்திரேய தகப்படைஞ்சாரு. இன்னும் விதுரருக்கு இந்த மாதிரி கொஸ்டின் வந்திருக்கு. இந்த மாதிரி கிருஷ்ண பரமாத்மா என் கூட இருக்காரு, அப்ப நான் எவ்வளவு சந்தோஷப்படணும். அந்த பரமாத்மா என் கூட இருக்காரு, என்ன வந்து அனுகிரகம் பண்றாரு, என்கிட்ட அன்பு செய்யறாரு. இதெல்லாம் விதுரர் உணராம இல்ல. விதுரர் வந்து நம்மை மாதிரி பரமாத்மாவை உணராத ஆத்மா இல்ல. பரமாத்மாவை உணராத ஆத்மாவாக இருந்தால் விதுரரை மகாத்மா என்று சொல்வதற்கு அர்த்தம் இல்லை. பரமாத்மாவை உணராத ஆத்மாவா இருந்தால் விதுரர் மகாத்மான்னு சொல்ல முடியாது. விதுரர் ஒரு சாதனா. விதுரர் ஏன் மகாத்மா? அவர் தன்னையும் உணர்ந்தவர், பகவானை உணர்ந்தவர். அதனால அவர்கிட்ட இந்த ஒரு கேள்வி வந்ததே, என்ன விதுரர் எப்படி கேட்கிறாரு? அவர் பகவானுடைய பக்தராச்சு. அவர் போய் கேட்கிறாரு, கிருஷ்ணன் நம்ம கூட இதயத்துல பரமாத்மாவா இருக்காரு, அப்பயே நம்ம கஷ்டம் வருது, துரதிருஷ்டத்துல இருக்கோம், சரியா துன்பம் வருது. அப்ப இது ஃபர்ஸ்ட் ஆச்சரியமா இருக்கு. விதுரட்டு கேள்வி வந்தது. தென் செகண்ட் திங், மைத்திரர் என்ன புரிஞ்சுட்டாரு? நோ, இது வந்து விதுரர் அவருக்காக கேட்கல, மற்றவங்களுக்காக கேட்கல. இந்த கேள்வி வந்து விதுரர் குழப்பமானது இல்ல, அவர் குழப்பத்துல இல்ல. பட் ஆனா அவர் மற்றவங்க நன்மைக்காக கேட்கிறார். தட்ஸ் தி பாயிண்ட். இதுதான் இங்க முக்கியமான விஷயம். சோ அதனால முதல்ல மைத்திரேயர் வந்து திகைப்படைந்தது போல காணப்பட்டார். பின்பு முழுமையான இறை உணர்வு பெற்றவர். அவர் இறை உணர்வுல கம்ப்ளீட், கிருஷ்ண உணர்வுல முழுமையடைஞ்சவரா இருந்ததுனால அவர் வந்து தயக்கமே இல்லாம பதில் சொல்றார். இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணலாம், எப்படி சொல்லலாம் அப்படி இல்ல, இமீடியட்டா ஆன்சர் பண்றது. அதனால கேள்வி யார்கிட்ட கேட்கணும்? தன்னை உணர்ந்த ஆத்மாக்கிட்ட போய் கேட்கணும். ஆனா பாருங்க, நீ கலியுகத்துல யார்கிட்ட கேள்வி கேட்கணும் இல்லை, யார்கிட்ட வேணாலும் போய் கேள்வி கேட்கணும். பகவானை பத்தி கேள்வி கேட்கணும்னா தன்னை உணர்ந்த ஆத்மா போய் கேட்கணும். சினிமா நடிகர்கிட்ட, அரசியல்வாதிகிட்ட போய் கேட்கணும், கடவுள் இருக்காரா இல்லையா. அவன் லூஸ் மாதிரி ஏதாவது சொல்லுவான். ஏன்னா அவனுக்கே ஒண்ணும் தெரியும். சோ ஒண்ணும் தெரியாத குருடர்கள்ட்ட போய், இந்த உலகத்தை பார்க்காத குருடர்கிட்ட போய் இந்த உலகம் எப்படி இருக்குன்னு சொல்லுவான். அவன் ஏதாவது கற்பனை பண்ணி சொல்லுவான். அதான் இந்த பக்தி சித்தாந்தம் அந்த கதை சொல்றாரு. இவன் வந்து பெருவி குருடர்கள். இந்த பெருவி குருடர்கள் யாரும் யானையை பார்த்ததே இல்லை. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணாங்க, இந்த குருடர்கள் எல்லாம் ஒரு யானைக்கு கூட்டிட்டு போனாங்க. இந்த குருடர்கள் எல்லாம் ஒரு யானைக்கு கூட்டிட்டு போய், யானை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, யானை வந்து எப்படி இருக்கு சொல்லுங்க. ஒரு குருடன் என்ன பண்ணாரு, வயிறு தடவுனார். யானைக்கு பெரிய வயிறு இருக்கும். யானைக்கு பெரிய வயிறு இருக்கும். ஒரு குருடன் வந்து யானையோட வயிறு தடவுனாரு. யானை வந்து ஒரு செவுறு மாதிரி இருக்குங்கன்னு. யானை வந்து ஒரு செவுறு மாதிரி இருக்கும்.
இன்னொரு கூட என்ன பண்ணாரு, யானையோட காது பிடிச்சாரு. யானை என்ன பண்ணும், காதை வீசிக்கிட்டே இருக்கு. பாத்தீங்கன்னா யானை வந்து என்ன பண்ணும், காது அப்படி வீசிக்கிட்டே இருக்கு. இவன் யானையோட காதை பிடிச்சிட்டான். அவன் சொன்னா, இல்ல இல்ல, யானை ஒண்ணும் செவுரு மாதிரிலாம் இல்லைங்க, யானை விசிறி மாதிரி இருக்குன்னா. யானை எப்படி இருக்கும், விசிறி மாதிரி இருக்கும்னா. இன்னொரு கூட என்ன பண்ணா, யானையோட காலை பிடிச்சான். காலை பிடிச்சிட்ட வந்து, நான் ஒண்ணும் கிடையாது, செவரு கிடையாது, விசிறி கிடையாது, யானை வந்து ஒரு தூண் மாதிரி இருக்குன்னு. ஒரு கூட என்ன சொன்னாரு, யானை வந்து தூண் மாதிரி இருக்கும். இன்னொரு கூட என்ன பண்ணா, யானையோட வாழை பிடிச்சான். அது தூணெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அது சைக்கிள் டியூப் மாதிரி இருக்குங்க. யானையோட வாழை பிடிச்சிட்டு யானை வந்து சைக்கிள் டியூப் மாதிரி இருக்குன்னா. இன்னொரு கூட என்ன பண்ணா, யானையோட தும்பிக்கையை பிடிச்சான். யானைக்கு பெரிய தும்பிக்கை இருக்கு இல்லையா, அதை பிடிச்சி, இல்ல யானை வந்து ஒரு கொலாய் மாதிரி இருக்குன்னு. அப்ப இது எதுவுமே உண்மை கிடையாது. ஏன்னா இவன் எவனுமே யானையை பார்த்தது, இவன் எவனுமே யானையை பார்க்காதனால இவன் நினைக்கிறான், யானை வந்து சைக்கிள் டியூப் மாதிரி இருக்கு, யானை வந்து செவுரு மாதிரி இருக்கு, யானை வந்து விசிறி மாதிரி இருக்கு. இதெல்லாம் கற்பனை. அதே மாதிரிதான் கிருஷ்ணரை பத்தி தெரியாதவங்ககிட்ட போய் கேட்டார். இன்னைக்கு நிறைய முட்டாள்கள், அரசியல் தலைவர்கள், சினிமா நடிகர்கிட்ட போய் கேட்கறது, கடவுள் இருக்காரா இல்லையா, கடவுள் எங்க இருக்கிறார், என்ன செய்யறான், அவன் ஏதாவது லூசு மாதிரி இருக்கு. சோ யார்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு இருக்கு இல்லையா. சோ இறைவனை பற்றிய கேள்விகள் இறைவனை உணர்ந்த ஆத்மாக்கள்கிட்ட கேட்கணும். ஆத்மாவை பற்றிய கேள்விகள் தன்னை உணர்ந்த ஆத்மாட்ட போய் கேட்கணும், முட்டாள்கள்கிட்ட போய் கேட்கக்கூடாது. ஏன் அன்னைக்கு கூட பேசிட்டு இருந்தோம், எனக்கு கணக்கு பாடத்துல சந்தேகம்னா நான் கணக்கு வாத்தியிட்ட போகணும். போய் தமிழ் வாத்தியிட்ட போய் எனக்கு கணக்கு தீர்த்து வைங்கன்னா வந்து லூசாயா நிற்போம், மேக்ஸ் டீச்சர்கிட்ட போவோம் இல்லையா. அது மாதிரிதான் அந்த இதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதனால பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பக்தர்கிட்ட கேட்கணும், குருமார்கள்ட்ட கேட்கணும், தன்னை உணர்ந்த ஆத்மாட்ட கேட்கணும். சோ இங்க விதுரருடைய கேள்வி எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஏன்னா மைத்திரேயன் ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா. சோ அதனால விதுரர் அவர்கிட்ட கேட்கிறாரு, அவருக்கு கரெக்டான பதில் வரும். சோ பக்குவமான கேள்வி, பக்குவமான பதில். ஹரே கிருஷ்ணா. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய். ஓகே.